இன்றைக்கி குயிக்காக எப்படி நம்ம ஆனியன் டொமேட்டோ சட்னி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், அதை தோல் உரித்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 4 டொமேட்டோஸ் எடுத்து ஸ்லைஸ் பண்ணி விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா சின்ன பீஸ் இஞ்சி கழுவி வச்சுருக்கேன். அடுத்து சின்ன பீஸ் புளி இதே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கல்லுப்பு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் கடலெண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வானலை வச்சுட்டு அதில் அது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஜீரகம் அதில் போட போகிறோம். தேவையான இன்க்ரீடியன்ஸில் இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா பச்சை மிளகா தேவையான அளவு ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது பொரிய ஆரம்பித்த உடனே இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொடி இறங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ஒரு லைட்டாக ஒரு ரெட் கலர் ஷேடு வரும். ஸோ அதுதான் அது குக்காக இருந்ததுங்கிறதுக்கான அடையாளம். ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் வந்துருச்சு. ஸோ இப்போ 2 பல் பூண்டு நம்ம போட்டுக்கிறோம். கூடவே இஞ்சி, அப்புறம் மிளகா. அப்புறம் நம்ம புளியும் கொஞ்சம் போட்டுக்கிறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். அப்புறம் கொஞ்சோண்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் அதிகமாக போட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சோண்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க.
நல்லா சாட்டை பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்க போகிறோம். உப்பை கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம டொமேட்டோ போட்டுக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது ஆந்திவே பண்ணிகிட்டு இருக்கும்போது பீன்ஸ் பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு குயிக்காக பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். ஸோ பீன்ஸை நீங்கள் பொரியாக நறுக்கி நீங்கள் அதில் வந்து குக்கரில் போட்டுட்டு அது முழுகிற அளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். குயிக்காக உங்களுக்கு அதுக்கப்புறம் வடிகட்டி அதை தாளித்து நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம். ஸோ பேக் டு வெங்காயம் தக்காளி சட்னி வந்திருக்கோம். உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த கருவேப்பிலை கருகி இருக்க மாதிரி தெரியும், பட் அது கருகலை, லைட்டு கிளாரில் அப்படி தெரியுது. ஸோ இது நல்லா வதங்கி முடிச்சிருச்சு. ஸோ இதுக்கு வந்து ஃபைனல் டச்சாக நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். கொத்தமல்லி வந்து ஃபுல்லாக வதக்கிடாதீங்க, அது ஒரு அரை வேக்காடாக இருந்தால் தான் அதோட அரோமா டேஸ்ட் வந்து சட்னிக்கு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக 2 பெரட்டல் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சும்மா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சிறிதளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து, இது ஆறுனதுக்கப்புறம் பொட்டுக்கடலை சேர்த்து நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம். ஸோ அதை அரைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் இந்த ஆறிடுச்சு, நம்ம உள்ளே போட்டுட்டோம். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி திக்காக வேணுங்கிறவங்க அப்படியே அரைச்சிக்கலாம், வேணுங்கிறவங்க தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். ஸோ இது வந்து காலையில் அரைச்சா கூட நைட்டு வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்கல, அதே மாதிரி நம்ம இதில் புளி சேர்த்துருக்கோம், அதே மாதிரி தக்காளி சேர்த்துருக்கோம். ஸோ இதெல்லாமே இது கெட்டு போகாமல் பார்த்துக்கும். சட்னி ரெடி.